வாங்க அவலில் ஒரு ரெசிபி செய்யலாம். அவலில் ஒரு ரெசிபி செய்யலாங்க. வாங்க, ஈஸியாக இருக்கும், அதிக நேரம்லாம் ஆகாது. அவல் ஒரு கப் எடுத்துருக்கேன். அவலை போட்டுக்கலாம். அவல் மொங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்துடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தவா போட்டுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அவல் உருண்டைக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கணுங்க வெங்காயம். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். பெருங்காயத்தூளை போட்டுட்டு திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அரைச்சி வச்சுருக்க அவலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம்.
கேஸை பற்ற வச்சு இட்லி சட்னி போட்டுக்கலாம். வெள்ளை துணி போட்டுக்கலாம். இட்லி சட்னி போட்டு ஈர துணி போட்டுங்க. துணி நினச்சி வெள்ளை துணியில் நம்ம உருண்டை செஞ்சு வச்சுருந்து அதில் போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சீக்கிரம் அவல் வெந்துடும். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் போட்டோம், வேறு வதக்கி எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். நம்ம ஆவி வந்ததும் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த ஆவி வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்து போச்சுங்க. அவல் உருண்டைங்க முடிஞ்சிச்சு. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.